சீமானெல்லாம் வந்து இங்க கடாமுடான்னு பேசிட்டு இருக்க கூடாது. பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா. ஒரு நல்லது சொன்னாலும் அவர் தப்பா நினைச்சுக்கிறாரு அவரு. யார ஃபைல்களா செக்கில ஆட்டம் சுத்தமான உருட்டு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டோம் சீமானுக்கு. ஆனா இப்ப நாங்க மிகப்பெரிய வருத்தத்தோட இருக்கிறோம். இதை நான் வன்மையா கண்டிக்கல, கண்மையா வண்டிக்கிறேன். மக்களின் பிரச்சனைகளை இதயத்திலிருந்து எடுத்து பேச முடியாமல் எழுதி வைத்து படிப்பவர்களால் இந்த நாட்டிற்கு எந்த பயனும் இல்லை. நாங்க அப்படி இல்ல, பார்க்காம பேச தெரியாது. கான்பிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆளுக்கு ஒரு பக்கமா பிரியறது எனக்கு நல்லது, உனக்கு நல்லது இல்ல. போய் ஓட்டு வாங்குற வேலைப்பார், அது காசு வாங்கிட்டு வாடா, அப்புறம் பார்க்கலாம். இதுல திடீர்னு நாங்க தான் வந்து எதிரி, திமுகவுக்கு நாங்க தான் எதிரி கிளம்பியிருக்காங்க. ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. யாரு சிங்கம்? புது சிங்கம். சிங்கம் வந்து வேடிக்கை பார்க்க வராது, வேட்டைக்கு தான் வரும். ஆனா என்ன ஒண்ணு, சனிக்கிழமை மட்டும் தான் வேட்டையாடும். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சோம்பேறி மிருகம் எதுன்னு பார்த்தேன். 4வது இடத்துல சிங்கம் இருக்கு. ஒரு நாள்ல 20 மணி நேரம் தூங்குமா. அது சரி சார். எவ்வளவு சார் உங்க மூஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கிறது? எனக்கு போர் அடிக்குது. ஓய்வு எடுக்குமா. ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆகி மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கும். அப்ப பொருத்தமா தான் இருக்கும். நாம் தமிழக கட்சி பெற்ற வாக்கு, நாம் தமிழக கட்சியின் கோட்பாட்டுக்கு தத்துவத்துக்கு விழுந்த வாக்கு, உதிரிகளால விழுந்த வாக்கு இல்ல. கட்சி ஆரம்பிச்ச நாள்ல தலைவர் விஜய் அவர் போட்ட மைக்ல வந்தது இல்லையா? அது அவர் போட்ட மைக்ல வந்தது. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. காவிரி சிக்கல் குறித்து, முல்லை பெரியாறு குறித்து ஜனநாயகன் படம் வெளியாகிறதுக்கு முன்பு பேச சொல்லுது. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. இவரு நான் வர மாட்டேங்க, நீங்க பணம் இருக்காங்க. யாருக்கு நஷ்டம், யாருக்கு இழப்புனா கட்டாயம் விஜய்க்கு தான் 2026 வரைக்கும் இழப்பு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. யாருக்கு சவால்னா, தாவேகா தொண்டர்கள் விஜய்க்கு சவால். மரத்துல ஏறக்கூடாது, ஒயரை பிடிச்சு பிடுங்க கூடாது. அது இப்படி இருந்தவன் இந்த 3 நாளா பண்ற அட்டகாசம் இருக்கே. விஜய் தாவேகா தொண்டர்களுக்கு சவால். வெளில வரணும், பனை ரொட்டு வாங்க தலைவான்னு உருண்டு புரளணும். இந்த மாதிரி இருக்குது. வாங்க, நாம் தமிழக கட்சியை பேச மாட்டோம் நாங்க. இப்பதான் வந்திருக்காங்க, இப்பதான் பேச ஆரம்பிக்கிறாங்க. இனிமேதான் காலம் சூடு பிடிக்கும். என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? வாங்க, என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. இந்த டிபேட்ல இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா கட்டமைப்பு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு எதையாச்சும் சொல்லியா? அவரை இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம். இப்ப நீ பைத்தியத்தை பார்க்கணும், அவ்வளவுதானே. வணக்கண்ணே, எப்படி இருக்கீங்க? ஆமாண்ணா, அரசியல் ரொம்ப கேவலமா இருக்கு. முன்னாடிலாம் மக்கள் பிரச்சனைக்காக போராடி சிறைக்கு போனவங்கள மக்கள் தலைவர்களாக கொண்டாடுறாங்க. இப்பெல்லாம் 4 படம் நடிச்சுட்டா போதும், தலைவாவா தலைமை இருக்கவான்றான். அவங்களும் வைக்கவே இல்லாம சிஎம் ஆகும்னு ஆசைப்படுறாங்க. என்ன பண்றது? இதுக்குள்ளதான் கடந்து நாங்க உருண்டுட்டு இருக்கோம். சரி, நான் கூப்பிடுறேன். சக்கர கண் கலங்கி இருக்கு, இதயமே கலங்கிருச்சுடா. அண்ணல் அம்பேத்கர் எடுத்துக்கிறாரு, பெரியார் எடுத்துக்கிறாரு, அஞ்சலை அம்மாள் எடுத்துக்கிறாரு, வேலுநாச்சியார் எடுத்துக்கிறாரு, காமராஜர் எடுத்துக்கிறாரு. போன மாநாட்டுல 5 பேரையும் எடுத்தாரு. இந்த மாநாட்டுல அவங்க எல்லாரையும் தூக்கி தூர போட்டுட்டு எம்ஜிஆரையும் அண்ணாவையும் தூக்கிட்டாரு. போன மாநாட்டுல எம்ஜிஆர் அண்ணாவும் ஏன் இல்ல, இந்த மாநாட்டுல ஏன் வந்திருக்காங்க? அப்ப அடுத்த மாநாட்டுல கலைஞர் வந்துருவாரா? மூப்பனாரு, கலைஞர், ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாம் வந்துருவாங்க. கொள்கைக்கு தனி கொள்கை, அவருக்கு ஒரு தனி அரசு. என்ன கொள்கை? என்ன யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. காப்பாற்ற வேண்டிய இதே மாதிரிதான் அந்த கட்சிக்காரன் எவன்ட கட்டாலும் தெரியாது. வரவும் போறவங்களாம் வச்சுட்டு போறான்ல, சின்ன வயசுல இருந்து அவன் ஃப்ரெண்டு தானே. எனக்கும் ஆசையா இருக்கு, ஒரே ஒரு வாட்டி அடிச்சுக்கிட்டா. உங்களை போல அதையெல்லாம் தெளிவுபட பேசுறதுக்கு விஜய்க்கான காலங்கள் இருக்கு. எப்ப இல்ல, அவர் இப்பதான் 2026ல 4 மாசத்துல முதலமைச்சராக நிக்கிறீங்க. முதலமைச்சராக நீங்க வந்து 1ஆம் கிளாஸ்ல சேர்ந்திருக்கீங்கன்னா நாங்க உங்களோட கேள்வி போறது இல்லை. நீங்க 10ஆம் தேர்வு எழுத வந்தீங்க. நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுத கூட உங்களுக்கு ஏபிசிடி தெரியல, ஆனாவன தெரியலன்னா கேள்வி பண்ணுவாங்க. எதுக்கிட்ட அந்த ஆளுக்கெல்லாம் நாங்க திட்டு வாங்கணும்? நாங்க போறோம். அது எப்படி? எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தீங்க?
ஸ்டெர்லைட் மீண்டும் திறக்கப்படணுமா திறக்கப்படக்கூடாதா விஜயனுடைய கருத்து என்ன? இதெல்லாம் நீங்க என்ன புள்ளியில் நிக்கிறீங்களோ அதே புள்ளியில் நிப்பாரு. சொல்லியிருக்காரா? பேசிக்கிட்டு இருக்கோம். கீழடியில வந்து 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாகரிகத்தோட வாழ்ந்த சமூகம்லாம் நம்ம பேசுறோம். அப்படிப்பட்ட ஒரு சமூகம் மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய தலைவனுக்கு துண்டெடுத்து போடுது, துண்டை தூக்கி வீசுது, விசில் அடிக்குது, அது கிரீஸ் தரனால மேலே ஏறி போகுது, அது போய் ஜம்ப் பண்ணுது, அது செல்ஃபி எடுக்குது, அது அப்படி பார்க்கும்போது என்டிடியோட ரிப்போர்ட் அவர் முன்னாடி ஒருத்தன் ஆடிக்கிட்டு அவர் மேல துண்டை போட்டு அவர் கழுத்தை பிடிச்சு போட்டு இழுத்துட்டு போறாங்க போது ஒட்டுமொத்தமான வட இந்திய ஊடகங்களும் காரி உமிழ்கிறது. அமெரிக்காவுடைய நபரை திட்டினாலும் அந்த வார்த்தை என்னை காயப்படுத்துகிறது. ஏன் பேபி? ஒரு வடநாட்டுக்காரன் தமிழனை பார்த்து இப்படி திட்டானேன்னா அவன் ஒட்டுமொத்தமா அசிங்கப்படுத்திட்டான். நீங்களா யாருடா? How do I tell you? சனிக்கிழமை அவர் வந்து உட்கார்ந்து கட்டினாரு, ஞாயிற்றுக்கிழமை அண்ணன் போட்டு 2 பொளந்துட்டாரு, அவ்வளவுதான். சுட்டி காட்டலனா ஓ இது நல்லது போல இருக்கு அப்படின்னு இன்னும் நிறைய பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஓட்டுனால நம்ம ஓட்டுக்கு எதுவும் சேதாரம் இல்லைல்ல. நாம் தமிழர் கட்சியுடைய வாக்காளர் என்பவர்கள் இந்த நிலத்தையும் இந்த வளத்தை இந்த மண்ணை இந்த மக்களை நேசித்து வாக்கு செலுத்தக்கூடியவங்க. சரி, இந்த திராவிட தேசிய அரசியல் வேண்டாம், ஒரு நல்ல அரசியல் வேணும்னு நினைச்சு ஒரு பியூர் ஓட்டர்ஸ், இந்தியாவிலே ஒரு பியூர் ஓட்டர்ஸ் இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி தான். இந்த ஓட்டுல ஒரு ஓட்டை கூட எவனாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அந்த எவனாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இது அவங்க எங்களே அவங்க இந்த நிக்கிறாங்கல்ல, இந்த வேலை தானே வேணாங்கிறது. அவசரப்படாதீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க.